7:11 PM 2024 அமேசான் பிரைமில் தமிழ் டப்பில் வெளிவந்த ஒரு சைஃபை ஆக்ஷன் மூவி. இந்த படம் ஏற்கனவே தெலுங்குல வெளிவந்துருச்சு. இப்போ தமிழ் டப்பில் அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்கும். மறக்காம செக் பண்ணி பாருங்க. சையத் மடாலா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. சுரத் ரெட்டி, எக்ஸாலா மற்றும் படம் படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதையை பார்த்தரலாம். படத்துடைய ஹீரோ ஹீரோயின் ஒரு கிரகத்தில் இருக்காங்க. அந்த கிரகத்துக்கு பயங்கரமாக ஒரு ஆபத்து வரப்போகுது. இந்த ஆபத்தை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க யோசிக்கிறாங்க. அதற்காக பூமியில் ஒரு சயின்டிஸ்ட் ஒரு புக் ஒன்று எழுதியிருக்காரு. 1999 வருஷத்தில் எழுதியிருக்காரு. உடனே அந்த சயின்டிஸ்ட்டை பார்த்து அந்த புக்கை எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் டிராவல் மூலிமா பூமிக்கு வராங்க. அந்த சயின்டிஸ்ட்டை பார்க்குறாங்க. அப்படி அவங்க பார்க்கும்போது அங்கே மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஏற்படுது. அந்த சம்பவம் என்ன, அவங்க நினச்சபடி அந்த புக்கை எடுத்து அவங்களுடைய கிரகத்தை காப்பாற்றினாங்களா இல்லையா, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒன்று. அந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே ஸ்டோரி லைன் தான். ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டோரி லைன், சைஃபை ஆக்ஷன் ஜேர்னரில் இவங்க சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டோரி லைன் பார்க்கும்போது நமக்கே ஒரு இம்ப்ரெசிவாக இருக்குது. படத்தில் நடித்த அந்த ஹீரோ ஹீரோயின் அவங்க ரெண்டு கெமிஸ்ட்ரி செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுது. அவங்க ரெண்டு பேரும் அந்த படத்தில் பண்ணுற அந்த சீன்ஸ்லாம் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுது. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் எல்லாமே அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிற அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. படத்தோடைய மியூசிக் நல்லா வந்திருக்கு. படத்தோடைய சினிமோட்டோகிராஃபி ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க. படத்தோடைய கிளைமேக்ஸ் ஓரளவுக்கு நல்லா ரசிக்க. ஏன்னா இது மாதிரியான ஒரு சூப்பரான கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் படம் கொஞ்சம் ஸ்பீடு இருக்க டைம் எடுத்துக்குது. படத்தோடைய அந்த கிராஃபிக்ஸ் விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் ரொம்ப கொஞ்சம் அடி வாங்குது. ஏன்னா இந்த படம் தான் ஹாலிவுட் லெவலில் கதை இருக்குது. ஆனால் இவங்க டெவலப் பண்ண விதம் ரொம்ப படுலோக்கலாக டெவலப் பண்ணிட்டாங்க. இது மாதிரி கதைகளுக்கெல்லாம் அதிக ஹை லெவல் பட்ஜெட்டில் பிரம்மாண்டமான சீன்ஸ் எல்லாம் காமிச்சிருக்கணும். ஆனால் இவங்க இந்தியன் ஸ்டைலில் ரொம்ப ஷார்ட் ஃபிலிம் ஸ்டைலில் காமிச்சதுனால நமக்கு அந்த படத்தோடைய அந்த வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு. அந்த கதைக்கு உண்டான சீன்ஸ் இங்கே இல்லை, பிரம்மாண்டம் இல்லை. அந்த பிரம்மாண்டம் இல்லாதனால சாதாரண படமாக தெரியுது. இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலி பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலி பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. முதல்ல படம் சூப்பராக சும்மா இருக்கணும். இந்த படம் ஒரு ஒன் டைம் மேட்ச் தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூஸ் உங்களிடம் உங்கள் கவி பாரு.